அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி பவிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாருக்கு கலப்பு திருமணம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை சொல்ல போகிறோம். அதனால் நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, கலப்பு திருமணத்துக்கு வந்துட்டாவே ராகு கிரகம் மட்டும்தான் அதிபதி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ராகு கிரகமானது ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில் இருந்துட்டா அல்லது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்துட்டாவே உங்களுக்கெல்லாம் கலப்பு திருமணம், அதாவது சாதி விட்டு சாதி திருமணம், மதம் விட்டு மத திருமணம் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது நிறைய பேரோட சுய ஜாதகத்தில் சரியாக வருதான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுய ஜாதகத்தில் அது சரியாக பொருந்தி வரமாட்டேங்குது. ஏன்னா விதி அவங்க ஒரு விதியை மட்டும்தான் எடுத்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஆனால் இதில் விதி விலக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விதி விலக்குகள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ராகு நீங்கள் கேட்பீங்க, ராகு கிரகம் அப்போ கலப்பு திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணாதா? ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ராகு கிரகமானது 100% ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கலப்பு திருமணம், அதாவது சாதி விட்டு சாதி திருமணம் அல்லது மதம் விட்டு மத திருமணம் கண்டிப்பாக ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9வது விதி கிட்ட வரும். ஆனால் முதல் விதி என்ன பார்த்தீங்கன்னா, முதல் விதி குரு. நீங்க இந்த குரு கிரகத்துக்கு சொந்தமான, நல்லா கவனிச்சுங்க, குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்திலே, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாசம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். இப்ப இந்த குரு கிரகமானது நீங்க குரு மாசத்திலே பிறந்துட்டாலுமே கண்டிப்பா உங்களுக்கு சாதி விட்டு சாதி திருமணம் அல்லது மதம் விட்டு மத திருமணம் ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 25% அளவுக்கே அது ஸ்ட்ராங்கா இருந்துட்டா, குரு கிரகமானது ஸ்ட்ராங்கா இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். இப்ப இந்த குரு கிரகமானது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த வீட்டுல இருந்தா இந்த அதாவது சாதி விட்டு சாதி திருமணம் அல்லது மதம் விட்டு மதம் மாறி திருமணம் யோகம் எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த குரு கிரகமானது கிட்டத்தட்ட இங்குள்ள கன்னி வீட்டுல இருந்தாலும் ஏற்படும், தனுசு வீட்டுல இருந்தாலும் ஏற்படும். நல்லா கவனிச்சுங்க, தனுசு வீட்டுல இருந்தாலும் ஏற்படும். இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுல இருந்தாலும் ஏற்படும். 25% வெறும் 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே கண்டிப்பா ஏற்படும். இன்னும் நிறைய பேர் அறியாமலே இருக்காங்க, புரியாமலே இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறக்கிறோம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடத்துல பிறக்கிறோம். அங்க ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கு, அங்க ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்கு. எல்லாமே நம்ம கேட்டுட்டு பிறக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் விதிப்படி நடக்குது. இங்க எந்த ஒரு மனுஷனும் செஞ்ச சதிப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கவே நடக்காது. எல்லாமே கடவுள் செஞ்ச விதிப்படி தான் நடக்குது. அப்ப இங்க சாதி எப்படி உருவாக்கப்படுது, இங்க எப்படி மதம் உருவாக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆல்ரெடி உள்ள தற்குறிகளால, நல்லா கவனிச்சுங்க, தற்குறி எண்ணம் கொண்ட மனிதர்களால இங்க சாதியும் சரி மதமும் சரி உருவாக்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்குள்ள நம்ம வாழும்போது நம்ம மேலேயும் சாதி சாயம் பூசுறாங்க, நம்ம மேலேயும் மத சாயம் பூசுறாங்க. ஸோ இந்த சாதி உணர்வும் மத உணர்வும் எப்படி ஒரு மனுஷனுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அல்லது ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஓரளவாச்சும் வலுவா இருந்துட்டா அவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு சாதி உணர்வும் மத உணர்வும் ஏற்படும். நம்ம இந்த வீடியோலயே அது லாஸ்டா நம்ம பார்ப்போம், அது எந்த கிரகம்னு. இப்ப ஏன் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அறியாமை. கண்டிப்பா அந்த அறியாமைய நீக்கணும். நீங்களாம் நினைப்பீங்க, நம்மலாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவுல நம்ம பிறந்துட்டோம், குறிப்பிட்ட மதத்துக்குள்ள நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மதத்துக்குள்ள நம்ம சார்ந்தவங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நம்ம அந்த பிரிவை சார்ந்த நபரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுக்கு உள்ள தலைவர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. இன்னொரு சாதி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவங்க பிறந்த வருஷமும் நம்ம பிறந்த வருஷமும் ஒண்ணான்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பா இருக்காது, இருக்காது. அதே மாதிரி அவங்க பிறந்த மாசமும் நம்ம பிறந்த மாசமும் ஒண்ணா இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி அவங்க பிறந்த நாளும் நம்முடைய பிறந்த நாளும் ஒண்ணா இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது, இருக்காது. அதே மாதிரி அவங்க பிறந்த நேரமும் நம்முடைய பிறந்த நேரமும் ஒண்ணா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அப்புறம் எப்படி நம்ம எப்படி அவங்களுடைய சாதிக்குள்ள நம்ம போனோம்? அப்புறம் எப்படி நம்ம அவங்களுடைய மதத்துக்குள்ள போனோம்? இந்த மாதிரி கேள்வியில கேட்டாதான் இந்த மாதிரி தற்கொலை சாதி பெருமை பேசக்கூடிய தற்கொலைகளும் மத பெருமை பேசக்கூடிய தற்கொலைகளும் வாயை மூடிட்டு இருக்குங்க. பேசினா தான் வாயை மூடுங்க, இல்லாட்டா அந்த மாதிரி தற்கொலைகள் எப்படி ஒரு ஊருக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 10 தற்கொலைகிட்ட இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தற்கொலைகிட்ட நீங்க போய் இந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது வாயை மூடிட்டு பொத்திட்டு போயிருவாங்க. வேற அதுக்கு சொல்றதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு தற்குறி சொல்லிட்டேன். தற்குறி எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் சாதி பார்க்க முடியும், மதங்களும் பார்க்க முடியும். அப்படி ஒரு எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் பார்க்க முடியும் இந்த பூமியில. அது நம்ம இந்தியாவில இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம், பெங்களூர் அதாவது கர்நாடகாவில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி மனிதர்கள் பிறந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள கடந்து வந்துதான் நம்ம வாழணும், அவங்கள கடந்து வந்துதான் நம்ம வாழணும். இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உங்ககிட்ட பழகினாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சாதி உணர்வு கொண்ட நபர்களா இருந்தாலும் சரி, மத உணர்வு கொண்ட நபர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பழகும்போது நம்ம சிந்திச்சு செயல்பட வேணும். இல்லாட்டா நம்மளையும் அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க, அந்த சாதிக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க, சாதி என்னும் சாக்கடைக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க, மதம் என்னும் சாக்கடைக்குள்ள நம்மளையும் இழுத்து விட்டுருவாங்க. அதனால அவங்ககிட்ட பழகும்போது நம்ம ஜாக்கிரதையா உஷாரா பழகணும். உடனே சொல்லுவாங்க அவங்க என்ன, நம்மலாம் ஒரே சாதி ஒரே மதம் அப்படி சொல்லுவாங்க. கேட்டா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி பிறந்திருக்கவே மாட்டோம். அவன் பார்த்தா பிச்சைக்காரனா இருப்பான், உன் சாதி அவனும் உன் சாதிக்காரன் தானே. அவன் பார்த்தா பணக்காரனா பிறந்திருப்பான், நீ பார்த்தா ஏழையா பிறந்திருப்ப. அப்ப நீங்க ஒரே சாதி தானே, ஒரே மதத்துக்காரவு தானே, அப்புறம் ஏன் நீ பணக்காரனா பிறக்கல? நீ ஏன் பிறப்புல பணக்காரனா பிறக்கல? ஏன் கேட்டினா அவன் பிறந்த மாசம் வேற, அவன் பிறந்த வருஷம் வேற, அவன் பிறந்த நாள் வேற, அவன் பிறந்த நேரம் வேற, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. இத நிறைய பேர் இன்னும் தெரியாமே இருக்கீங்க. இன்னும் புரியாமலே சாதி என்னும் சாக்கடைக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க, மதம் என்னும் சாக்கடைக்குள்ள இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இன்னும் இந்த பூமியில இருக்கத்தான் செய்யறாங்க, இந்த யுகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா தான் வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும். அவங்கள கடந்து வந்து நம்ம ஜெயிச்சாதான் உண்டு நம்ம வாழ்க்கையில. நம்ம என்ன என்ன ஒரு செயலை செஞ்சாலும் சாதியை போட்டு சாதி ஒரு பேரை சொல்லி நிப்பாட்டுவாங்க, இல்லாட்டா மத பேரை சொல்லி நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி தற்குறி பயிர்களுக்கு தற்குறி பொண்ணுங்களுக்கு இதுதான் வேலை. ஸோ அவங்கெல்லாம் கடந்து வந்து நம்ம ஜெயிச்சாதான் நம்ம யாருன்னு காட்ட முடியும் அவங்களுக்குனா. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட நபர்களா நான் யாரு எப்படி இருப்பாங்கன்னு நான் லாஸ்ட்ல கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுசா. இப்ப 2வது பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் சந்திரன் 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், அவங்களுக்கும் கண்டிப்பா சாதி விட்டு அல்லது மதம் விட்டு கண்டிப்பா திருமணம் ஏற்படும். இந்த திருமணம் எல்லாமே இந்த கிரகங்களோட தசைகள் நடக்கணும். உங்க குறிப்பிட்ட வயசுக்குள்ள, அதாவது திருமண வயசுக்குள்ள, அதாவது நீங்க சொல்றீங்களா ஒரு அதாவது 15 to 30 அந்த வயசுக்குள்ள நடக்கணும். இந்த தசைகள்லாம் நடந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கலப்பு திருமணம் தான் ஏற்படும். இப்ப இந்த சந்திர கிரகமானது உங்களோட பிறப்பு ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா தன்னோட வீட்டுக்குள்ளே இருக்கலாம். தன்னோட வீடு இது, இங்க இதுதான் சந்திரனோட வீடு. 2வது பாத்தீங்கன்னா இங்க உள்ள மிதுன வீட்டிலே ஏற்படும். இந்த வீட்டிலே இருந்துட்டாலும், மிதுன வீட்டிலே சந்திரன் இருந்துட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கும் ஏற்படும், கலப்பு திருமணம் தான் ஏற்படும். 25%. 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். இதுவே ரொம்ப லோ குவாலிட்டி. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், கண்டிப்பா உங்களுக்கும் ஏற்படும். நீங்களும் சாதி விட்டு சாதி தான் திருமணம் பண்ணுவீங்க, மதம் விட்டு மதம் தான் திருமணம் பண்ணுவீங்க. 3வது பாத்தீங்கன்னா செவ்வாய். இப்ப இந்த செவ்வாய் கிரகமானது இங்க பாத்தீங்கன்னா செவ்வாயானது கிட்டத்தட்ட 50% அளவு.
50% அளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலும் போதும். நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்த நபரா இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய் மாசத்துல பிறந்த நபரா இருந்துட்டாலும் சரி, கண்டிப்பா ஏற்படும். இந்த செவ்வாய் கிரகமானது எந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா ஏற்படும் கேட்டீங்கன்னா, ஒண்ணு இங்க குருவோட வீட்டுல இருக்கலாம். இங்க செவ்வாய் இருந்தா ஏற்படும். இந்த வீட்டுல செவ்வாய் இருந்தா, சிம்ம வீட்டுல செவ்வாய் இருந்தா ஏற்படும். மேச வீட்லையும் செவ்வாய் இருந்தா ஏற்படும். இந்த வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா கலப்பு திருமணத்துக்கு 50% அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு செவ்வாய் 50% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாலாவது பாத்தீங்கன்னா குளிகை. என்னடா நீங்க குளிகை கிரகம் சொல்லிட்டு இருக்கீங்களே, குளிகைக்கு தான் இங்க கிரகத்துல வீடே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா எதுவுமே கிடையாது. குளிகை கிரகத்துக்கு வீடு இருக்கு. அந்த என்ன என்ன வீடு கேட்டீங்கன்னா, குளிகை கிரகத்துக்கு சொந்தமான வீடு மிதுன வீடு. இந்த வீட்டுக்கு உண்மையானவே சொந்தமான கிரகம் குளிகை தான். புதன் கிரகம் கன்னி வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். புதன் கிரகமானது கன்னி வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப இந்த குளிகையானது இங்க இருக்கிற விருச்சக வீட்டிலேயே இருக்கலாம். இங்கே குளிகை இருந்தா கண்டிப்பா ஏற்படும். நீங்க குளிகை மாசத்துல பிறந்த நபரா இருந்தாலும் உங்களுக்கும் கண்டிப்பா கலப்பு திருமணம் ஏற்படும். இதுக்கு 50% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 50% ஸ்ட்ராங்கா இருக்கணும். 50% அளவுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஏற்படும். இப்ப 5வது பாத்தீங்கன்னா, புதன். புதன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதன் கிரகமானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதனானது தன்னோட தன்னோட வீட்டுல இருக்கக்கூடாது. அவரு குருக்கு சொந்தமான வீட்டுல இருந்தா மட்டும்தான் ஏற்படும். தனக்கு சொந்தமான வீடு புதன் கிரகத்துக்கு சொந்தமான வீடு கன்னி மட்டும்தான். ஆனா அவரோட வீட்டுல இருந்தா கூட, அவரோட மாசத்துல இருந்தா கூட உங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நீங்க குருவோட மாசத்துல, அதாவது இந்த புதனானது குருவோட வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கலப்பு திருமணம் தான் ஏற்படும். இங்கே புதன் இருந்தாலும் கலப்பு திருமணம் மட்டும்தான் ஏற்படும். 6வது பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் இதுவும் 75%. இதுவும் பாத்தீங்கன்னா 75%. இப்ப இந்த சூரியனானது தன்னோட சொந்த வீட்டுல இருந்துட்டாலும் ஏற்படாது. நீங்க சூரியனுக்கு சொந்த மாசத்துல பிறந்துட்டாலும் உங்களுக்கு ஏற்படாது. ஆனா இந்த சூரியனானது இங்குள்ள மேச வீட்டுல இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு 75% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா கண்டிப்பா மேச வீட்டுல இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 7வது பாத்தீங்கன்னா இங்கதாங்க ராகு வரும். இங்கதான் ராகு வரும். இப்ப இந்த ராகு கிரகமானது எந்த வீட்டுல இருந்துட்டா ஏற்படும் கேட்டீங்கன்னா, இது 100% ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஏற்படும். ஒண்ணு, இந்த ராகு கிரகமானது தன்னோட சொந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அதாவது ராகுக்கு நீங்க வீடே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடையாது. இங்க உள்ள எல்லா கிரகத்துக்குமே, இங்க உள்ள 10 கிரகத்துக்குமே வீடு இருக்கு. இப்ப ராகுக்கு சொந்தமான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க உள்ள விருச்சகம் மட்டும்தான் ராகுக்கு சொந்தமான வீடு. இது ராகுக்கு சொந்தமான வீடு. இப்ப இந்த ராகானது குளிகை வீட்டுல, அதாவது மிதுன வீட்டுல இருந்தா மட்டும்தான், நல்லா கவனிச்சுங்க, மிதுன வீட்டுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். இந்த ராகுவானது மிதுன வீட்டுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். இதெல்லாம் கலப்பு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது சாதி அல்லது மதத்தை பெருசா ஒரு மயிர் அளவு கூட மதிக்காத ஒரு கிரகங்கள். நல்லா கவனிச்சுங்க, தன்னோட மயிர் அளவு கூட மதிக்காத ஒரு கிரகங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் தான். ஆனா உங்களுடைய பிறப்புநிலையில இந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட இந்த சதவீத அளவுக்காச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இப்ப குரு கிரகமானது பாத்தீங்கன்னா 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப ராகு கிரகமானது பாத்தீங்கன்னா 100% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். சாதி விட்டு சாதியோ அல்லது மதம் விட்டு மத திருமணமோ கண்டிப்பா ஏற்படும். இப்ப இந்த கலப்பு திருமணத்துக்கு சுத்தமாவே சம்மதம் தெரிவிக்காத ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன கிரகங்கள் கேட்டீங்கன்னா, 2 கிரகங்கள் தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அதாவது கலப்பு திருமணத்தை முழுசா வெறுக்கக்கூடிய கிரகங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா கேது. இது பாத்தீங்கன்னா 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே, உங்களுடைய பிறப்பு நிலையில 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே கண்டிப்பா சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணவே பண்ணாது. நல்லா கவனிங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கேது ஸ்ட்ராங்கா ஆயிட்டாவே திருமணமே செய்ய மாட்டாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய மாட்டாங்க, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யவே மாட்டாங்க. இப்ப இந்த கேது கிரகமானது எங்க இருந்துட்டா இந்த நிலை ஏற்படும் கேட்டீங்கன்னா, தன்னோட வீட்டுல, அதாவது துலாம் வீட்லயே யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்துல துலாம் வீட்டுல கேது இருக்குதோ அந்த நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாதி விட்டு சாதி திருமணம் செய்யவே மாட்டாங்க, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் கொண்ட தற்கொலை நபர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் தான். இப்ப இது துலாக்கு அதே மாதிரி நீங்க கேதுக்கு வீடு இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படின்னா கிடையாது. கேதுக்கு வீடு இருக்கு. இது துலாம் வீடுக்கு தான் கேது சொந்தம். இங்க கேது இருந்தாலும் ஏற்படும், இங்க கேது இருந்தாலும் ஏற்படும், இங்க கேது இருந்தாலும் ஏற்படும், இங்க கேது இருந்தாலும் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது என்ன கிரகம் பாத்தீங்கன்னா சனி. இந்த சனி கிரகமானது இப்ப இந்த சனி கிரகமானது கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா ஒரு பிறப்போட ஜாதகத்துல அப்பவும் ஏற்படும். அப்பவும் அந்த மனிதர்கள் சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய மாட்டாங்க, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யவே மாட்டாங்க. அதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி இங்க இருந்தாலும் இந்த வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா ஏற்படாது. துலாம் வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா ஏற்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த வீட்டுல இருந்தாலும் ஏற்படாது. அதே மாதிரி 3வது பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனாவது 75, அதாவது 100% ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான், சுக்கிரன் கிரகமானது 100% ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யாது, மத விட்டு மதம் தாண்டி திருமணம் செய்யாது. சுக்கிரனானது எந்த வீட்டுல இருந்தா ஏற்படும் கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல இருந்தா ஏற்படும், கும்ப வீட்டுல இருந்தா ஏற்படும், இங்க ரிஷப வீட்டுல இருந்தாலும் ஏற்படும், இப்படி இருந்தாலும் ஏற்படும். இதெல்லாம் முழுக்க முழுக்க சாதி மதத்தை கேதுதான் இதுல ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா சனி வந்துடும், 3வது பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்துடும். இந்த 3 கிரகங்களுமே சாதிய அல்லது மதத்தை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரகங்களாவே இருக்கும். இங்க நான் இன்னொன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம ஒரு சாதியில பிறக்கிறோம்னா, ஒரு மதத்துல பிறக்கிறோம்னா, இப்போ நான் கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. நம்ம அவங்க பிறந்த வருஷத்துல நம்ம பிறக்க கிடையாது, அவங்க பிறந்த மாசத்துல நம்ம பிறக்க கிடையாது, அவங்க பிறந்த நாள்ல நம்ம பிறக்க கிடையாது, அவங்க பிறந்த நேரத்துல நம்ம பிறக்க கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் அந்த சாதி ஆவோம்? அதுக்கு நீங்க இந்த உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி எல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அங்க இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.